புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். அப்புறம் மச்சியா நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமேவும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்ததுல. நாங்க அன்னைக்கே வந்திருப்போம், இந்த பொங்கல் முடிட்டுன்றதுக்காக கொஞ்சம் காத்துக்கு இருந்தோம். அதனால என்னண்ணே இப்ப என்ன நான் காத்து இருக்க மாட்டேனானே? என்னண்ணே தம்பி காத்து வரலையானே? அவன் வேலை விஷயமா மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்கியாமா, என்னமோ வர சொன்னாங்களாம் ஆபீஸ்ல, இதுக்கு வர சொல்லிக்கிறாங்க போயிருக்கியாமா. அப்படியானே? அப்ப தம்பி இனிமேல் மெட்ராஸ்ல வேலை செய்யுமானே? அப்படிலாம் இல்லம்மா, என்னமோ இடையில வர சொல்லிருக்காங்களா, வீட்டுல இருந்தே வேலை பார்த்துக்கிறியா, இப்ப என்ன இடையில வர சொன்னாங்கன்னு சொல்லி போயிருக்கியாமா. அப்படியா மச்சான்? அப்படித்தான் இப்ப நிறைய பேர் இடையில வேலைக்கு வர சொல்றாங்கன்றாங்க, அப்பப்போ வாரத்துக்கு 2 தடவை வர சொல்றாங்கன்றாங்க. கூட போய்க்கிறாவோ அந்த மாதிரி பசங்களா வேலை பார்க்கறவங்கள. இப்ப மாப்பிள்ளை போயிட்டு எப்போ வருவாரு? அவன் வந்துருவான் மாப்பிள்ள, 2 நாள் வந்துருவியான். அது கிடக்கட்டும்பா தம்பி. முத்துப்பாண்டிய என்ன என்ன யோசனை பண்ணிருக்கீங்க? பொண்ணு விஷயமா என்ன கட்டி கொடுக்கலாமா என் பேத்திய? என்ன சொல்றீங்க? அதேன் அது விஷயமா பேசலாம் வந்திருக்கோம். எங்க என் மருமகளை காண ஆளவையும். என்ன இந்த வர சொல்றேனே? புஷ்பா போ, பரம கூப்பிட்டு வாமா போமா. சரிங்க. எதுக்கு பரம கூப்பிட்டு வர சொல்றாங்க? இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு சொல்ல வந்திருக்காங்களா இந்த கட்டிக்கிறோம்னு சொல்ல வந்திருக்காங்களா? ஒன்றும் புரியலையே. இதுக்கு நம்ம வேற பொண்ணு வைக்க பொண்ணாக்கும். நம்மளே மனனுக்கு பொண்ணு கட்டி வைக்கணும் உட்காந்துருக்கோம், நம்மளவே பொண்ணு வச்சுக்க சொல்றாங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பரமே பரமே வா பரமே, அத்தை கூப்பிடுறாங்க. ஏன்பா பொண்ணு விஷயமா பேச வந்திருக்கீங்க? எங்க அந்த பையனை கூட்டு வரலையா? கார்த்தி பையில கூட்டு வரணும்ல. வேலை வெட்டி இருந்தா கூட லீவ் விட்டு வாழ கூட்டு வந்துருக்கலாம்ல. ஆமா அவனுக்கு வேலை தான் முக்கியம். ஒரு ரெக்க வேலை பார்க்குறேன்னா கரெக்டா போகணும் வரணும். சும்மா சுத்தி திருட அவனுக்கு வேலையா? அவனை வேஸ்டா சுத்தி திருத்தியா? நினைச்ச நேரம் வரதுக்கும் நினைச்ச நேரம் போறதுக்கும் இதுக்கெல்லாம் கண்டிப்பா வரணும் அவசியம் இல்லைல்ல. அவனுக்கு வேலை தானே ஃபர்ஸ்ட் முக்கியம். அதெல்லாம் சரிதா, முக்கியமான விஷயம் பேசுறப்ப அந்த பையன் இங்க இருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காகவே கேக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. எத்த பரம் வந்துருச்சுத்த. பரமே மாமா அத்தை உங்களை வாங்கன்னு கூப்பிடுமா. வாங்க மாமா வாங்கத்த. வரமா மருமகளே, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லாத்தே இருக்கோம். என்ன எல்லாம் ரெடியாத்தே இருக்கீங்க ஓலிக? இல்ல முன்னாடி விஷயம் தெரியும் போல உங்களுக்குலாம். என்ன மருமி என்ன விஷயம்? என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. ஆமா உனக்கு ஒன்றும் புரியாது, எதுவுமே தெரியாது உனக்கு. என்ன உங்க அம்மா ஒன்றும் சொல்லியா உங்ககிட்ட? எங்க உங்க அம்மாவை காணா? அம்மா இந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு இறங்கிட்டு போயிருக்காங்க. என்ன மருமி என்ன இப்படி நேரமா அடுப்பிடிக்கல 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, உங்க அம்மா கிட்ட ஒன்றும் சொல்லியாக்கும் நீங்க அடிக்கிற? இல்ல மருமி ஒன்றும் சொல்லலையே மருமி. இந்த பரம பார்த்தே நல்லா இருக்குடி, சேட்டுச்சா நல்லா இருக்கும், உனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதையும் பேசிட்டு இருந்துச்சு. பாக்கியா, நான் தான் ஒன்னும் சொல்ல வேணாம்னு சொன்னேன் அம்மா கிட்ட. நீ பேசாம இரு, எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரம் மாதிரி பேசி திரிவா, அமைதியா இரு. ஆமா எல்லா குடும்பமா சேர்ந்து ஒண்ணும் தெரியாதவா நடிக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அவார்டு தரணும். அவ கிடக்குறான் மாப்பிள்ள, நான் விஷயத்துக்கு வர்றேன். ஒண்ணும் இல்ல, என் மருமகளை வச்சுக்கிட்டே சொல்றேன். இப்ப என்ன அந்த பிள்ளை தெரியாத விஷயமா? அந்த பிள்ளைய எங்க மகனுக்கு கட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதம். என் மருமகளை யார் வீட்டுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு இஷ்டம் கிடையாது. என் மகனுக்கு நானே கட்டிக்கிற போறேன். அதை சொல்லத்தான் வந்தோம். நாங்க நேரில் பார்த்து சொன்னாத ஒரு மரியாதை இல்லை, அதுக்காக தான் சொல்ல வந்தோம். பொண்ணு எங்கேயும் கொடுக்காதீங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வரோம் நாங்க என் மகனை கூப்பிட்டுக்கிட்டு. அப்படியா மச்சியா? ரொம்ப சந்தோஷம் மச்சியா. நீங்க எடுக்கிற முடிவு தான், நாங்க என்னத்த சொல்ல முடியும்? எங்க கையில எதுவும் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே முடிவு, எல்லாத்துக்கும் சம்மதம். ஏண்டா அவங்க கேட்டாங்கன்னா நீ படக்குன்னு சொல்லிருக்காக்க, எனக்கு எல்லாத்துக்கும் இஷ்டம். கலந்து பேசிட்டு சொல்லணும்டா. பொண்ணை பத்தியவே நீ என்னடா புதுசு புதுசு பதில் சொல்லிருக்க? நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய மனுஷி இருக்கா, செய்கிறா வைக்கிறாங்க, எங்க அம்மாட்ட கேட்கிறோம் செய்கிறோம், பேசி கலந்து சொல்றோம்னு சொல்லாம நீ ஒரு படக்குன்னு சொல்லிடுற. இப்ப அவர் என்ன தப்பா சொல்லிவிட்டாரு? உள்ளதானே சொன்னாரு. நம்ம என்ன சொன்னா, தாய் மாமனை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்றதே பேச்சு. அதுக்காண்டி அவங்க கிட்ட கேட்க போனா, இப்ப அவங்களே பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்றப்ப நம்ம மறுக்க முடியுமா? என்ன வச்சிருக்கீங்க நீங்க? மறுக்க முடியாது, அது எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் எங்க அத்தை இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தைக்கு பேசிட்டு நான் சொல்றேன்னு சொல்லணும். அது என்ன ஒரு மரியாதை இல்லாதனா? ஏமா இப்ப என்ன நான் தப்பா சொல்லிட்டேன், மச்சங்கிறது சரின்னு சொல்லிருக்கேமா. நீங்க ஏமா எப்ப பார்த்தாலும் எதனா பிரச்சனை எழுத்து விட்டுக்கே இருக்கீங்க? பேசாம இருங்கம்மா, ஒரு நல்ல வச்சு பேசுறப்ப. என்ன இவங்க படக்குன்னு பொண்ணை கட்டிக்கிறேன்ட்டாங்க, வேணாம் வாங்கி நம்ம அண்ணன் கட்டிக்கலாம்னு சொல்லி நம்ம கனவு கொடையை கண்டுருக்கோம். அம்மா அப்பா சொல்லி வச்சிருக்காங்க, அண்ணன் வேற கனவு கண்டுருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்றது? எப்படி தடுக்கிறது? புஷ்பா நீ என்ன யோசிச்சுக்கிற பழம்மா? ஒண்ணு இல்ல பாட்டி, சும்மாதான். அதான் என்னடா பார்த்தேன், குட்டச்சி மூஞ்சியே மாறி போச்சுல. அவ அண்ணனுக்கு கட்டி கொடுக்கணும்னு அவ பொல்லா பாடுபட்டு இருக்கா. இவங்க வந்து நான் கட்டிக்கிறேன்றாங்க. அதான் அம்மா மூஞ்சி தொங்கி போய் கோவத்துல அப்படியே ரொங்குறாளா? ஏக்கா பாக்கியக்கா, நீங்க எப்படிக்கா சம்மதிச்சீங்க? என்னமோ உங்க அண்ணன் மகனை கட்டணும் சொல்லிக்கிறீங்க உங்க மகனுக்கு. இவர் நானா திடீர்னு இந்த பரம கட்டணும்ன்றாரு, என்னக்கா நடக்குதுங்க? நான் சும்மாவா விடுவேன், சண்டைதான் போட்டேன். இந்த ஆள் ரொம்ப ஓவரா பேசினாப்புல. சரி எனக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு பேசுறதெல்லாம் பேசட்டும். இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறதுன்னு நான் முயற்சி சொன்னா நீ விட்டுருவேன். நீ எல்லாம் எனக்கு ஐடியா கொடுத்து விட்டுருவேன். ஐயோ நான் எப்படிக்கா உங்களை விட்டு கொடுப்பேன்? எதனா ஒன்னாலும் உங்க பக்கத்தான் நிற்பேன். நீங்க அதான் கவலைப்படாதீங்க. இன்னும் நாள் இருக்குல்லக்கா, இப்போதான் பொண்ணே சும்மா கட்டிக்கிறோம்னு சொல்ல வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வருவாங்க, பொண்ணு பார்த்துட்டு நிச்சயம் பண்ணணும், நாள் குறிக்கணும், நட்சத்திரம் பார்க்கணும், கல்யாணம் வைக்கணும், இப்படி வேலை இருக்கலக்கா. அதுக்குள்ளேயும் நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தடுத்து விட்டுருவோம், பேசாம இருங்க. என்னம்மா முக்கியமான விஷயம் பேசுற நேரத்தில் நீ எங்கம்மா போன? ஆளையே காணா, உள்ள போயிட்டியா? இல்லை இந்த வகுத்துக்கு ஒன்றும் சேரலடா. ஒரு மாதிரியா வகுத்தை கலக்கிக்கிட்டு ஒரு மாதிரியா போய்க்கு இருந்துச்சு. என்னால் ஒன்றுமே முடியல. அதான்டா பாத்ரூம் போயிட்டு ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன்டா.
ஆமா ஆமா அளவா திங்கன்னு குருணி வீட்டு தின்ன அப்புறம் வளர்த்து சேராமத்தையும் போகும். ஏமா எப்படிமா இருக்கு? ஆஸ்பத்திரிக்கு போலாமாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, பரவாயில்ல. எலும்பு சம்பளத்தை மட்டும் புழிஞ்சு குடிச்சிட்டே வந்தேன். ஏம்மா உப்பையும் சர்க்கரையும் போட்டு கலக்கி கொடுக்குவாமா, கொஞ்சம் குடிக்கிறியாம்மா, தெம்பா இருக்கும். இல்லைம்மா அங்கம்மா, இப்போதே எலும்பு சம்பளத்தை உப்புல ஓட்டு நானே களை குடிச்சிட்டு வந்தேன். நீங்களாம் பேசிக்கிருந்தீங்களா, சரி உங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே களை குடிச்சிட்டு வந்துட்டேம்மா. சரிம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு கூட உப்பையும் சர்க்கரையும் போட்டு கலக்கி கொடுக்குறேம்மா, தண்ணியில குடிச்சு பாருமா, நல்லா இருக்கும், கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அது சரி, என்னடா முத்துப்பாண்டி விஷயத்த சொல்லிட்டியா எல்லாத்துக்கிட்டியா? சொல்லிட்டேம்மா. அதெல்லாம் மாப்பிள்ள சரின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சரிதான் மச்சியான், இருந்தாலும் அவர் மாப்பிள்ளை தம்பிக்கு ஒரு வார்த்தை கேட்கணும், பரமுட்டி ஒரு வார்த்தை கேட்கணும். அதை கேட்டுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அவர் 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஐய மாப்பிள்ள, என் பேரெல்லாம் பரம கட்டினாலே கட்டி வேண்டு ஒத்த கால் ரெண்டுக்கு இருக்கியா, அவனையெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் இருக்கேன் சாச்சிக்கு. ஆமா ஆமா, அது ஒத்த காலம் மட்டும் ரெண்டு இருக்கேன், அப்படியே பறந்துக்கல இருந்தீங்க, அவளை கட்டணும்ட்டு நினைச்சதை நிறைவேற்றிட்டீங்கல்ல. இப்போ நான் என்ன சொல்ல போறேன், எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பதில், எங்க அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னா ஒன்றும் தெரியலையே. இந்த கல்யாணத்தை எப்படி நான் அவனுக்கு எடுத்து விட்டுறணும். இங்க வாருமா அங்கம்மா, நீ வேணும்னா பரம தனியா கூட்டுக்கு போய் கேளு, அந்த பிள்ளைக்கு இஷ்டமானு கேளுமா, ஒரு வார்த்தை கேட்டுக்க. நீ என் மகனை பத்தி பிரச்சனையே இல்லை, அதே அம்மாவே சொல்லிருச்சுல. அம்மாவை அவன் தான் கூட்டாளியே, அம்மாவுக்கு தான் தெரியும் அவனை பத்தி. அதை பத்தி பிரச்சனையே இல்லை, அவனுக்கு முழு சம்மதம். என் மருமகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. என் பேத்தி மட்டும் என்ன குறைச்சலா, அவங்க அப்பா அம்மா சொல்ற வார்த்தைக்கு மறு வச்சு பேச மாட்டாள்ல. அந்த பாட்டு என்ன கேட்க வேண்டியிருக்கு, அம்மா சொன்னப்ப நம்ம சொன்னா சரின்னு சொல்ல போறா. ஏய் அதெல்லாம் தப்புடி, பேசாம இரு. ஏய் புஷ்பா கேள்றி, பரமுகிட்ட சம்மதமான கேள்றி. என்ன பரமே, உனக்கு சம்மதமா பரமே, எல்லாரும் கேட்கறாங்கல்ல. மதினி, நான் என்ன மதினி சொல்றது? அம்மா அப்பா எடுக்கிற முடிவு தான் மதினி. அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான், எனக்கு சந்தோஷம் தான். என்ன இப்ப எப்படி சொல்றா, அவங்க இருக்கிற முடிவுன்னு சொல்றா. நான் கூட முடியாது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். இந்த நெட்டச்சி அதுக்கு மேலே இருப்பாவோல, அவங்க மாமி வீட்டுக்கு போறதுக்கு அளவிடுறாவோல. என்னம்மா புஷ்பா கேட்டியாம்மா, என்ன சொல்ற பரமே? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சந்தோஷமா இருந்த? நான் தான் கரெக்டாக சொன்னேன் இல்லை, என் பேத்தியை பற்றி எனக்கு தெரியாதா, என் பேரன் பேத்தி எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க மனசு எனக்கு புரியாதா? ஆமா ஆமா, உன் பேரை அப்படி தெரியுமா, என் பேத்தி என்ன செய்வா, வேற வழி இல்ல ஆத்தாட்டுன்னு சொல்றாங்கன்னு சரின்னு கேட்டுருப்பா. என்ன பரம என்னத்தனே சொல்ல போறா புதுசா, நாங்க எடுக்கிற முடிவுதான் சொல்லிட்டானே ஒரே வார்த்தையில, அவளுக்கு சம்மதம் தானே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே, எங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதம் தானே. அப்புறம் என்னம்மா, மருமகளே சொல்லிருச்சு நீங்க எடுக்கிற முடிவுதான் எங்க முடிவுன்னு. பிறகு என்ன, என் மையன்கிட்ட கேட்கவே தேவையில்லை. அவ எப்படான்னு இருக்கியான், ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு கேட்டு வர்றான், எல்லாம் ரெடியா இருங்க. பரமுக்கு இன்னைக்கே பொண்ணு காலம் வந்துருச்சு, ஆள் எப்படி இருக்கான்னு பாருங்க, நெக்லஸ் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அடறடா, என் பேத்திக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கே, அப்படி இருக்கா கல்யாண கலவை மூஞ்சில தாண்டவ மாடுதே. அது சரி, ஏன் சரசே என்ன கழுத்துல நகை நிறைய போட்டிருக்காளே, எல்லாம் தங்கம் தானா இல்ல கவிஞத்துக்கு மாட்டி விட்டுருக்காங்களா, எல்லாம் இவளுக்கு எடுத்த நகையா? எக்கா எல்லாமே சொக்க தங்கம்க்கா, இவளுக்கு ஏகப்பட்ட நகை எடுத்து வச்சிருக்காங்க, நீங்க வேற. அதுல எல்லாம் எங்க அண்ணனையும் எங்க மதினியும் குறை சொல்ல முடியாது. இப்ப போட்டுக்கிறது கொஞ்சம் நகை தான், என்ன ஏகப்பட்ட நகை எடுத்து வச்சிருக்காங்க அவளுக்கு. அந்த வகையில் நீங்க இவளை கட்டிக்கு போனீங்க, உங்களுக்கு லாபம் தான் பாத்துக்கோங்க. என்ன சரசு இப்படி சொல்லிக்கிருக்க, அப்படி எத்தனை பவுன் எடுத்து வச்சிருப்பாங்க? ஏக்கா அவளுக்கு 50 பவுன் நெருக்கி எடுத்து வச்சிருக்காங்கக்கா நகை. அப்படியா, இப்பதான் நீ 50 நகை எடுத்து வச்சிருக்காளா மகளுக்கு? சரி சரி சரி, இருந்தாலும் எங்க அண்ணன் வீட்டுல 70 பவுன் 80 பவுன்லாம் போடுவாங்க. இந்த ஆளு தங்கச்சி மகளை கட்டினாலே கட்டணம் வந்து நிக்கிறாப்புல, அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன இந்த பொம்பளை நகையை பத்தி சொன்னு கொஞ்சம் ஜர்க்கா ஆகுறாளே, இவளும் ஜம்மு வச்சிருவாள கல்யாணத்துக்கு. சரிம்மா, அப்புறம் என்னம்மா, நாங்க வந்த விஷயத்த நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. இன்னொரு நாள் நல்ல நாளை பார்த்து பொண்ணு கேட்டு வரோம் நாங்க தட்டு தாம்பளத்தோட. இன்னைக்கு கிளம்புறோம்மா நாங்க. என்ன இருங்கண்ணே, சாப்பிட்டு போவீங்க, என்னண்ணே வந்து டீ குடிச்சதோட கிளம்பிட்டீங்க? எம்மா அப்படியே போட்டது வாக்குல கிடக்கும்மா, இந்த விஷயத்த வந்து பேசிட்டு போயிரும் சொல்லி வந்தோம். எங்களுக்காக நீங்க காத்துக்கு இருப்பீங்கல்ல, சொல்லிட்டு போகணும்ல, அதான் மரியாதை, அதுக்காண்டி தான் வந்தோம். இப்ப என்னம்மா, நம்ம வீடு இன்னும் என்ன, நம்ம அண்ணன் தங்கச்சியும் இல்லாமல நம்ம சமந்தக்கார வர ஆக போறோம். எப்போதான் வர வேண்டியது, எப்போ வேணாலும் சாப்பிட வேண்டியதேம்மா. உங்க மதினி அடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அப்படியே போட்ட வாக்குல விட்டு வந்துட்டோம்மா. நாங்க கிளம்புறோம்மா, இன்னொரு நாள் பார்ப்போம். இப்ப என்ன பண்றது, அவசரமா ஒரு 50,000 காசு வேணுமே, எங்க போய் ரெடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அம்மா வேற திடீர்னு வேணும்ன்றாங்க, இப்ப எங்க போய் கேக்குறது? என்ன குட்டச்சி ஒரே யோசனையா இருக்கே, தீவிரமா என்னவா இருக்கும்? சரி சரி போய் கேட்போம். அக்கா அக்கா என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லடி, ஒரு 50,000 ரெடி பண்ணணும் அவசரமா, ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுது. அதை எங்க போய் ரெடி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். அம்மா வேற உடனே வேணும்ன்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலடி. ஏன்க்கா மாமாட்ட கேட்க வேண்டியதானே, ரெடி பண்ணி கொடுக்க போறாரு, அதுக்கு ஏன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவரே பாவம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு, இப்ப அவர்கிட்ட போய் எப்படி கேக்குறது, அவர்கிட்ட இருந்தா கொடுத்துருவாரு, அவர்கிட்ட இல்லையே. ஓ அப்படியா, என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட யார்ட்ட கேட்கலான்னு பார்த்தா நான் ஊர்ல இருந்தா கூட கேட்டுருவேன், எனக்கு இங்கே யாரையுமே தெரியாதக்கா. அதாண்டி யார்கிட்ட கேட்கலான்னு யோசிச்சிருக்கேன் நானு, ஒன்னும் புரியாம கிடக்கு. ஏன்க்கா பேசாம அங்கம்மா காட்ட போய் கேட்டேன்ன?
ஐயோ அங்கம்மாக்காவுக்கு ஏற்கனவே நான் 1,00,000 ரூபா தரணும். கை மாத்து வாங்கினேன், இன்னும் கொடுக்கவே இல்லை. நீ திரும்ப போய் கேட்டால் நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது. இவ ராணியும் வச்சிருக்க மாட்டா. அவங்க வீட்டில் போய் கேட்கலாம்னா, மாலினி வீட்டில் கேட்கலாம்னா அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. சங்கடமா இருக்கு போய் கேட்கறதுக்கு. அதே என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். ஓஹோ, அப்படியா சொல்கிறீங்க? வேற என்ன பண்ணலாம்? ஆ, ஐடியாக்கா. என்ன ஐடியா? ஏக்கா, ஆன்லைனில் இன்ஸ்டன்ட் லோன் வாங்கலாம்க்கா. அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அது என்ன ஆன்லைன்ல இன்ஸ்டன்ட் லோன் என்னவா? அக்கா, ஆன்லைனில் நிறைய ஆப் இருக்குக்கா, நிறைய வெப்சைட் இருக்குக்கா. அவங்கெல்லாம் இந்த மாதிரி சுயமாக வேலை பார்க்குறவங்க, சம்பளம் வாங்குறவங்க, மாதம் மாதம் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி லோன் கொடுப்பாங்கக்கா. அது உடனே கிடச்சிருங்க்கா. வெயிட் பண்ணுங்கள், அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் வச்சுருக்கீங்கல்ல? என்னடி சொல்ற? அப்படி ஒன்று இருக்காக்கா? அப்புறம் நீ போட்டு பாரு, எல்லாம் வச்சிருக்கேன் நான் தான். இதுல என்னடி போடுவ? செல்லுலயே ஓட்டுருவியா எல்லாமேவா? ஆமாக்கா, செல்லே போட்டுடலாங்க்கா. இந்த இருக்குல்ல, இந்த இதுக்குள்ளே போயிட்டேன்னா அதுவே கேட்கும், ஒன்றுனா கேட்கும். நம்ம ஆதார் நம்பர், பேன் நம்பர் எல்லாமே கேட்குங்க்கா. நம்ம அட்ரெஸ்ஸு, என்ன வேலை பார்க்குறோம், எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குங்க்கா. நம்ம டேட்டா பார்த்து, அம்மா அப்பா பேர் எல்லாமே கேட்கும். நம்ம கொடுத்தோன்னா, நம்ம எலிஜிபிளாக இருந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக லோன் உடனே கிடச்சிருங்க்கா. அப்படியா? சரி சரி, எல்லாம் உனக்கு தெரியும்ல, என்னோட டீட்டெயில்ஸ் பூரா தெரியும்ல. போடு, டக்கு டக்குன்னு போட்டு ரெடி பண்ணுறி. இருங்கக்கா, ப்ராசஸ் ஆகிட்டுருக்குக்கா. போட்டிருக்கேன், உங்கள் ஆதார் நம்பர், பேன் நம்பர் எல்லாமே போட்டிருக்கேங்க்கா. போட்டு எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டும் கொஞ்ச நேரம் என்ன, 1 மணி நேரம் கூட வெயிட் பண்ணுறேன். என்கிட்ட காசு வந்தா சரிடி. என்ன அப்படி சரிங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டீங்க? பத்தாவது காவலிங்க எடுத்து விட்டியாடி நீ? இல்லத்த, அந்த செல்லில் என்னமோ ஆன்லைனில் லோன் தராங்களாம், அதுக்கு தான் போட்டுக்கிருக்காத்த. அம்மா என்னமோ அவசரமாக 50,000 வேணும்னாங்க. இவர்கிட்ட கேட்க முடியல, அவர்கிட்டையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காரு. அதை எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியலன்னு புலம்பிக்கிருந்தேன். இவர் சொன்னா என்னமோ ஆதார் கார்டு, பேன் கார்டெல்லாம் வச்சு லோன் எடுக்கலாம்க்கா. அதில் இருங்கக்கா, பாருங்கக்கா, பார்க்குறேன்ட்டுக்கா. அதே பார்த்துருக்காத்த. என்னவா? எனக்கு 50,000 ரூபா உங்கள் அம்மாவுக்கு உடனே அவசரமா? என்னம்மா ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்ட்டு அவசரமாக வேணும்டாங்க. அதுக்கிட்டே யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல, புலம்பிக்கிருந்தேன். இந்த பிள்ளை எப்படி சொல்லுச்சு, சரி போட்டு பாருன்னு இருக்கேன். அது என்ன வருது? நமக்கு ஆன்லைனும் தெரியாது, பொண்ணு லைனும் தெரியாது. என்னமோ செய்யுங்க போங்க. ஏங்க்கா, நீங்கள் வேறு ஏதாவது லோன் எடுத்திருக்கீங்களாக்கா? இல்லை இது வரைக்கும் எடுத்தது இல்லையா? ஆமாம், அந்த மகளிருக்குள்ள லோனு தான் எடுத்திருக்கேன். அது ஒரு லோன் தான் இருக்கு. ஏன்? கரெக்டாக கட்டிட்டு வரீங்களாக்கா மாதம் மாதம்? அதெல்லாம் கரெக்டாக மாசமான டானு வாங்கிட்டு போயிருந்தேன். வந்து கொடுக்காட்டினா வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவாருல அந்த ஆளு லோன்காரரு. அக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சுக்கா, எல்லாம் ப்ராசஸ் பண்ணியாச்சுக்கா. நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டேங்க்கா. கேஒய்ஸ்லாம் செக் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்தது இது அக்கௌண்ட் நம்பர் கேட்டுச்சு, அதையும் போட்டுட்டேங்க்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருங்க்கா உங்கள் அக்கௌண்ட்டில். என்னடி சொல்ற? அதுபடி அமௌண்ட் போட்டுருவாங்களா? எப்படி? நம்ம யாருன்னு தெரியாது அவங்களுக்கு, அவங்க யாருன்னு தெரியாது நம்மளுக்கு, எப்படி போடுறாங்க? அதான்க்கா ஆன்லைன் ஆப்பு. நம்ம எல்லாம் ப்ரூஃப் தான்க்கா காரணம். ப்ரூஃப் இருந்தால் போதும், நம்ம வாட்டுக்கு யாரையும் பார்க்க தேவையில்லைக்கா, வாங்கிக்கலாம்க்கா. என்னடி மூஞ்சி சுண்ட வச்சுருக்க? என்னாச்சு? அச்சோ, நான் நம்பர் கெட்டத்தக்கம் போட்டேன், அக்கௌண்ட் நம்பரு. திடீர்னு அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. அதனால நம்ம கொடுக்க வேண்டிய காசை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாங்க்கா. என்னடி இப்போத்தையும் போட்டுருவாங்கன்னு சொன்னா அப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்கன்ற? நம்பர் கரெக்டாக தானே போட்டேன்? ஏக்கா, நம்பர் கரெக்டாக போட்டேன். ஒரு நம்பர் ஆனால் மாறி இருக்குதுக்கா, எப்படின்னு தெரியல, ஒன்றுமே புரிய மாட்டேனுது. ஏதாவது டச்சில் ப்ராப்ளமா என்னன்னு தெரியலக்கா. இப்போ நம்மளோட கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்களாங்க்கா. ஏண்டி அதை எப்படி போடுங்க? அது எங்கே இருக்கேன், நம்ம எங்கே இருக்கோம், யார் என்னன்னு தெரியாம மூஞ்சி முகரை பார்க்காம தூக்கி கொடுத்துருவானா காசு? எவனோ இப்போ சொல்கிறான்னு கிரிச்சிருக்கி, அதை கெடுக்க வரணிக்கி. அதெல்லாம் கொடுப்பாங்கத்த, என்னன்னு தெரியலங்கத்த. இந்த ஆப்பில் தான் இந்த மாதிரி வருது. இதுக்கு மேலே நான் 2-3 ஆப்பில் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நானே என் பேரில் எடுத்திருக்கேன். என்னோட பேரில் எடுக்க முடியாதுன்னு அக்கா பேரில் எடுத்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ திடீர்னு தப்பாக போட்டுக்கோன்னு சொல்லி வருது. அதான் ஒன்றும் புரியலங்கத்த. ஆனால் ஆன்லைன் ஆப்லாம் லோன் கொடுக்குறாங்கத்த. சில ஆப்பில் நல்ல ஆப்லாம் இருக்குது, சில ஆப்பில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. என்னன்னு தெரியலக்க, ஒன்றும் புரிய மாட்டேனுது. சரி இருங்க, நான் கஸ்டமர் கேரில் என்னன்னு சொல்லி டைப் பண்ணி பார்க்குறேன், சேட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அது என்ன, அது கஸ்டமர் கேரில் சேட் பண்ணுறாங்க? சேட்டு என்ன சொல்கிறாலோ ஒன்றும் விளங்கலை, நமக்கு ஒரு அளவும் தெரியலவோ. நல்லா பாரு என்ன சொல்கிறாங்கன்னு. அதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம்ல அக்கௌண்ட் நம்பர்? அதை என்ன செய்ய போகுது? ஏக்கா, கரெக்ட் பண்ணி போடலாமாங்க்கா. ஆனால் அதுக்கு ஏதோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஏதோ ரூல்ஸ் வச்சுருக்காங்க்கா. என்னமோ 5,000 ரூபா கட்ட சொல்கிறாங்கக்கா. நம்ம 50,000 அப்ளை பண்ணோம்ல, அதில் 10% என்னமோ சர்டிஃபிகேஷன் அமௌண்ட் ஏதோ பே பண்ணணுமாங்க்கா. அது பண்ண சொல்கிறாங்கக்கா. 5,000மா? இது என்னடியே கூத்தா இருக்கு. 5,000 எங்கே வரும் நம்ம திடீர்னு? ஏக்கா, அந்த 5,000 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்களாங்க்கா. நம்ம லோன் அமௌண்ட் போடுறாங்கல்ல, அது கூட சேர்த்து போட்டுருவாங்களாக்கா கடைசியில். இப்போதைக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் 5,000 ரூபா அவங்களுக்கு பே பண்ணணுமாங்க்கா. இப்போ 5,000 ரூபா அக்கௌண்ட்டில் இல்லையே என்கிட்ட, என்ன செய்யறது? ஏக்கா, யார்கிட்டயாவது கேட்டு பாருங்கக்கா, போட சொல்லி உடனேவும் சீக்கிரமே பண்ண சொல்கிறாங்கக்கா. டைமிங்குள்ளே போடணுமா, இல்லைன்னா அது வெளில வந்துருமாங்க்கா ஆப்லேருந்து.
அப்படியா? சரி சரி, இந்த மாலினி கூட போனை போடு, ஒரு 5000 ரூபாய் போட்டு விட சொல்லுவோம். செல்லுலேயும் அந்த ஜிபேல போட்டு விடுவா. இந்தா போடுறேங்க்கா. அக்கா இந்தாங்க ஃபோன் போட்டேன், இந்தாங்க. ஹலோ மாலினி, நான் தாண்டி வள்ளி பேசுறேன். இதா காயத்ரி நம்பர் தான் இது. ஒரு அவசரமா ஒரு 5000 ரூபாய் வேணும்டி, அக்கௌண்ட்ல போட்டு விடுறியா ஜிபேல? கொஞ்ச நேரத்துல போட்டு விடுறேன்டி, திரும்ப ஒரு மணி நேரத்துல போட்டு விடுறியா? சரி சரி, வச்சுட்டுமா? இந்தாடி போட்டு விடுறேன்ருக்கா இப்போ உடனே கொஞ்ச நேரத்துல. இந்தா பார்த்து சீக்கிரம் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு அமுச்சு விடு. யாருக்கு அமுச்சு விடணுமா அவங்களுக்கு? ஏண்டி யாரு என்னன்னு தெரியாதவங்களுக்கு நீங்க வாட்டு காசை போட்டு விடுறீங்களே போன்ல, இன்னாருக்கு போடுறோம் எப்படி தெரியும்? எவனு ஏமாத்தி பிடிங்க போறாங்க? எப்பதான் நியூஸ்ல சொல்லிக்கிறேன், செய்தியில ஊரா ஏமாத்தி செல்லுகள்லாம் காசை பிடிங்க போறாங்க. நீங்க வாட்டு போட்டுக்கிறீங்க கூட்டம் அந்த செய்யல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சீல்லாம் போட்டிருக்காங்க. அப்படிலாம் ஏமாற்ற மாட்டாங்க. இந்த 5000 ரூபாய் கட்டினா சேர்த்து போட்டுறேன்னு சொல்றாங்களோ, நம்ம கூட சேர்த்து போட்டுருவாங்களா? அடியே அவ கூட பேசிக்கிட்டு நீ வாட்டு தப்பு தப்பா எதுவும் போட்டு விட்டுறாடி. என்னடி சொல்றாங்க? என்ன அனுப்பிச்சிருக்காங்க? நீ என்ன அனுப்பிச்சிருக்க? ஏக்கா அது அவங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னவோ சர்டிஃபிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி 5000 ரூபாய் கட்ட சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் அமைச்சிருக்காங்க. அந்த நம்பருக்கு நம்ம அனுப்பணுமா காசை? அதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் அனுப்ப சொன்னாங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அனுப்பிச்சி விட்டுட்டேன். அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சாங்க. அந்த நம்பருக்கு நான் இப்போ காசை போட்டு விட்டேங்க்கா. இப்போ போட்டு விடவும் என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கக்கா. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியா? அப்பனா போட்டுருவாங்களா? அதாக்கா பார்த்துட்ருக்கேன். என்னமோ இந்த வித்ட்ரா பட்டனை ஏதோ ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. நில்லுங்க பண்ணிட்டு பார்க்குறேன். என்ன கழுதியோ என்னத்தையோ சொல்றாளுங்க, எனக்கு ஒன்றும் புலப்படலை. இவ செய்யறது எதுவுமே சரியா படலை. ஆட்டமா அடிக்க திடுறாளுங்க. 5000 ரூபாய் வரை அவனுக்கு போட்டு விட்டாளுங்க. என்ன ஆக போதோ ஏதாக போதோ ஒன்றும் புரியல எனக்கு. அச்சுச்சோ, என்னக்கா நான் எல்லாம் கரெக்டாக பண்ணேன். கடைசியில் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அந்த அமௌண்ட்டை ப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்களாங்க்கா. ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் கரெக்டாக பண்ணேன் எல்லாமேவும். ஏன் என்னை கேட்காம நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணீங்க? திரும்பவும் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு 11000 ரூபாய் கட்டணுன்றாங்கக்கா பழையபடியும். என்னடி சொல்ற? ஏற்கனவே 5000 ரூபாய் கட்டியிருக்கோம், திரும்ப 11000 ரூபாய் கட்டணுமா? இவங்க கட்டுறதுக்கு நம்ம கையில காசு வச்சிருக்கோம். நம்மளே காசுல தான் லோன் எடுக்க வந்திருக்கோம். அப்புறம் திரும்ப கட்டணும் என்னடி அர்த்தம் அது? ஏண்டி நான் தான் சொன்னேன் இல்ல, எவனே தெரியல, ஆன்லைன்ல நம்ம சொல்றியான், பொன்லைன்ல சொல்றியான், காசு ஓட சொல்றான்னு போட்டு விட்டுட்டு இப்ப என்னங்கடியே சொல்லியே இருக்கே. ஒரு பெரிய மனுஷன் பேச்ச கேட்காம போட்டு விட்டுட்டு ஆட்டம் அடிக்கிறீங்க. இப்ப போச்சா 5000 ரூபாய் போச்சா? ஏக்கா நான் என்னக்கா பண்ணுறது, இதுக்கு முன்னாடி நான் எடுத்திருக்கேன்க்கா ஆன்லைனில் லோனு. அதனாலதாக்கா நான் அப்படி பண்ணேன். இந்த இதில் இப்படி ஏமாத்துவாங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஏதோ ஏமாத்திட்டாங்க போல இருக்குக்கா. என்னடி சொல்ற? நீங்க எல்லாம் ஒரு ஆள்றன்னு ஓம் பேச்சை கேட்டு பண்றீங்களே சொல்ல. பத்தாவதுக்கு கடனை வாங்கி 5000 ரூபாய் கொடுத்து அந்த காசை அவன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க. எவனோ இப்ப யார்கிட்ட போய் கேட்கறது? நானு அந்த இதுல போய் செல்ல போய் நான் சொல்றேன், முதலே ஆட்டம் போடாதீங்கடி, ஆட்டம் போடாதீங்கன்னு. இவெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச ஏட்டு ஏகாபுரம் மாதிரி வேலை பார்க்கறவெல்லாம். எதுக்கு தான் அடிக்கிறீங்க? நான் என்னதான் பண்றது? இப்படி ஏமாத்துவாங்க எனக்கு இப்படித்தான் தெரியும். ஏண்டியே நான் தான் படிச்சு சொல்லிக்கிறேன். மூஞ்சி மோரம் தெரியாதவங்க யாருன்னே தெரியல, அவங்க காசை போட சொன்னா போடாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். படிக்காதவளா இருந்தாலும் தெளிவா பேசிக்கிறேன். நீ எல்லாம் படிச்ச மசரி என்னத்தை படிச்சியோ நீ எல்லாம் போ. அட கடவுளே, நான் கடனை வாங்கி 5000 கொடுக்க அதையும் எவனோ ஆட்டையை போட்டு போயிட்டானே. அவன் விளங்காம போக, அவன் கையில கட்ட முளைக்க, அவன் நல்லாவா இருப்பியா நாசமா போனவன் இப்படி எங்க ஆசை அடிச்சுட்டு போயிட்டானே. எந்த எடுவிட்ட வயன் தெரியலையே. புலம்பு நல்லா புலம்பு. இப்ப புலம்பு என்ன செய்ய? ஆரம்பத்திலே சொல்றேன், என் பச்சை கேட்டீங்க 2 பேரும் திருடுதும்பா பண்ணிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பாக்குறீங்க நீங்க. நான் என்னத்த செய்ய? உங்க அண்ணன் மக பெரிய படிச்சவ, பட்டை வாங்கினவ, எல்லாம் தெரியும் அவளுக்கு அப்படின்னு நினைச்ச அவளை நம்பிதான் நான் செய்ய சொன்னேன். இது ஒரு கூமுட்ட கழுதை எனக்கு நான் தெரியும். என்னாடியே என்ன கோவமா உட்காந்துருக்கு? என்ன அத்தை ஒருக்கம் கோவமா இருக்கு? என்னாச்சு? வாடி வா, இந்த கொடுமையை கேளு. இந்த கொடுமையை கேட்டு காரி துப்பு விடுங்க மூஞ்சியில. என்னமோ ஆன்லைன்ல போய் இது தாரியா, லோனு தாரியா, அது தாரியான்னு சொல்லி இந்த கழுதை, இந்த ரெட்டவாள கழுதை என்னத்தை செஞ்சு வச்சு பத்தாவதுக்கு எவனா 5000 ரூபாய் போட சொன்னேன்னு சொல்லி அந்த காசையும் போட்டு இப்ப அந்த காசும் போச்சு, லோன் காசு வரல, ஒன்னும் வரலடியே. எவனை ஏமாத்தி காசு பண்ணிவிட்டாங்க. ஐயா என்னத்த சொல்லிச்சிருக்க? காசு பண்ணி போயிட்டாங்களா? எவன்? ஏக்கா வள்ளியக்கா என்னக்காச்சு? காயத்ரி அக்கா என்னக்காச்சு? என்ன பண்ணீங்க? ஆன்லைன் லோன் அப்ளை பண்ணீங்களா? ஆமாம் பரமு, நான் ஏற்கனவே 2-3 தடவை லோன் எடுத்திருக்கேன் பரமு. அதனால தான் அக்கா அவசரத்துக்கு காசு வேணும்னு கேட்டாங்க, அவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலான்னு பண்ணேன். ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக போட்டிங்கன்னு சொன்னாங்க. சரிங்க, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் 5000 ரூபாய் கட்டி சர்டிஃபிகேஷன் ஃபீஸ் கட்டி அதை ரெடி பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு லோன் அமௌண்ட் போடுறப்ப அந்த அமௌண்ட்டும் சேர்த்து போட்டுருவோம், சரி பண்ணிடுவோன்னு சொன்னாங்க பரமு. ஏக்கா 5000 ரூபாய் யாருக்குக்கா அனுப்புனீங்க நீங்க? அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கட்டணும்னு சொல்லி தான் வந்துருந்துச்சு, சீலெல்லாம் வச்சுருந்துச்சு. அதை நம்பி தான் நான் கட்டினேன். சரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சீலெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கட்டினேன் பரமு. கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் அவசரப்பட்டு பட்டன் அமைக்கி விட்டுட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு திரும்பவும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதை ரிலீஃப் பண்ணோம்னா நீங்கள் பழையபடிக்கும் சர்டிஃபிகேஷன் ஃபீஸு
11,000 கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 10% கட்ட சொன்னாங்க 50,000த்தில், இப்போ 20% கட்டணும், கட்டினா தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பரமு. ஏக்கா என்னக்கா நீங்க இந்த காலத்துல இப்படி போய் ஏமாறலாமாக்கா? யாராவது காசு கட்டினாதான் ரிலீஃப் ஃபோன் பண்ணலாம் சொல்லுவாங்களாக்கா? ஆன்லைன் லோன்ல வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஒரு 3 நாள் கழிச்சு பண்ணுங்க, இல்லைன்னா 1 வாரம் கழிச்சு பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த மாசம் பண்ணுங்க, அப்படித்தாக்கா சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான ஆப்பு. நீங்க அதை விட்டு எதுலயே போய் ஏமாந்துருக்கீங்கக்கா. செக் பண்ணணும்க்கா. நீங்க வெப்சைட்ல போறப்ப எப்போதுமே அது வந்து நல்ல வெப்சைட்டா உண்மையான வெப்சைட்டா அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு தாக்கா உள்ள போகணும். அது எப்படி பரமு நம்ம போய் செக் பண்ண முடியும்? நமக்கு என்ன தெரியும்? ஏக்கா நீங்க போறீங்களா கூகுள்ல போறீங்களக்கா, அதுல போய் எந்த இதுல எடுக்கிறீங்களோ, எந்த வெப்சைட் எடுக்கிறீங்களோ அந்த வெப்சைட் பேர் மேல இருக்கான்னு பாக்கணும். அது இல்லாம வேற பேர் இருந்துச்சுன்னா அவங்க யாரோ ஃபேக்கா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம்க்கா. அதெல்லாம் கவனிச்சுதாக்கா உள்ள போகணும். காசெல்லாம் அவசரப்பட்டு கட்டக்கூடாது. இப்பதான் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, ஆன்லைன்ல காசு வாங்கிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு இப்படி போய் ஏமாந்துருக்கீங்க பாத்தீங்களா? பேதியில வரவன் அவன் கொல்ல வர அவனை அப்படியே காலரா வந்து கொண்டு போக, நான் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி 5,000 ரூபா கொடுத்தா அந்த 5,000 ரூபாய் வாங்கி கட்டி வச்சுக்கிட்டானே, பேசாம லோன் கொடுக்கலன்னா போடா அவன் யாரும் வேணாம்டா, ஏன் காசை வாங்கி எதுக்குடா வச்சுக்கிருக்க எடுவட்ட வயல நீ விளங்குவியாடா. இப்ப புலம்பி என்னடி செய்ய? சுதாரிப்பா இருக்க வேண்டிய நேரத்துல இருந்திருக்கணும். பரம சொன்ன மாதிரி கூறு எடுத்தனவா நீங்க தேவையில்லாம எவனுக்கோ காசை போட்டு விட்டு இப்ப புலம்பிக்கு இருக்க. எந்த எடுவட்ட வயல பிடிக்கிட்டு போயிட்டேன். அதை பிடிக்கிட்டு போனா அந்த 5,000 ரூபாய் வச்சு என்னத்த கோட்டையை கட்ட போறியா? வழங்காத வய வழங்காமத்தையும் போவேன் விடு. என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, பாத்தீங்களா இந்த அக்கா எப்படி ஏமாந்துருக்காங்கன்னு? இது எல்லாருமே அப்படிதாங்க. வாழ்க்கையில ஏதாவது டைம்ல ஏமாந்துருப்போம் அந்த மாதிரி ஆன்லைன் லோன் எடுக்கிறோம்னு சொல்லி. அதனால ஆன்லைன்ல லோன் எடுத்தீங்கன்னா பார்த்து கவனமா எடுங்க. யாராவது அமௌண்ட் பே பண்ண சொன்னா தயவு செஞ்சு பே பண்ணாதீங்க. அது மாதிரி நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் திருடுறாங்க. அதனால ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா நீங்க வந்து அந்த இதுல ஆப் யூஸ் பண்றப்ப யூஸ் பண்ணுங்க. அது ஒரிஜினல் ஆப் தானா, உண்மையிலேயே அந்த கம்பெனி தானா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க. உங்களோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் ஏமாத்துவாங்க. உங்க செல்ல ஹேக் பண்றாங்க. அதனால பார்த்து கவனமா இருங்க மக்களே. ஆமாங்க, இந்த பிள்ளை சொல்ற பார்த்தா பயமா இருக்கு. அது எனக்கு அந்த ஆன்லைன்ல போய் நம்ம எடுக்கணும், தேவையில்லாம லோன் எடுக்கணும். தயவு செஞ்சு அப்படிலாம் போய் எடுக்காதீங்க. அதுக்கு அக்கம் பக்கத்துலயோ நம்ம சொந்த பந்தத்திலயோ சித்தப்பன் பெரியப்பங்கிட்டயோ மாமச்சனங்கிட்டயோ சண்டைக்காரனா கூட பரவாயில்ல, அவங்ககிட்ட கூட ஒரு வட்டி கூட கேட்டு வாங்கிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. அதை விட்டுவிட்டு மூஞ்சி தெரியாத முகம் தெரியாதவங்கிட்ட போய் லோனை வாங்கிட்டு அவன் உனக்கு முகால கொடுத்துட்டு நான் இப்படி கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன் நாளைக்கு நம்மள பிரச்சனை பண்ணி கிடைப்பியா? நமக்கு இதெல்லாம் தேவையா? நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மாடு தெரிஞ்சவங்கிட்ட லோனை வாங்கிட்டு கூட ஒரு காசை கொடுங்க கடனை கொடுங்க வாங்கிட்டு கூட கட்டிக்கிற லோன் கட்டுற மாதிரி நினைச்சு, அதனால அந்த பக்கமே போகாதீங்க யாரும் முடிஞ்ச அளவுக்கு. ஆமாங்க, வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க.